தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நெல்லை மாவட்டத்தில் 166 நகர பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் 47 பேருந்துகள் புதிய பேருந்துகளாகவும் 39 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்ட நகர பேருந்துகளாகவும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது 8 கோடி மதிப்பீட்டில் 14 புதிய நகர பேருந்துகள் நெல்லை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையொட்டி நெல்லை பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பேருந்துகளின் இயக்கத்தை நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு, தச்சை மண்டல சேர்மன் ரேவதி பிரபு, பகுதி செயலாளர் தச்சை சுப்பிரமணியன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன், கவுன்சிலர்கள் சுதாமூர்த்தி, சகாய் ஜூலியட் மேரி, கந்தன், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா, பேட்டை பகுதி இளைஞரணி மணிகண்டன், அரசு போக்குவரத்து கழக நெல்லை கோட்டை பொது மேலாளர் சிவக்குமார், வணிக மேலாளர் சுப்பிரமணியன், அதிகாரிகள் முனியசாமி, சங்கரநாராயணன், சங்கர், சுரேந்தர், கண்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த 14 பேருந்துகளில் புறவழிச்சாலை பணிமனைக்கு 5 பேருந்துகளும், கட்டபொம்மன் நகர் பணிமனைக்கு 5 பேருந்துகளும், சேரன் மகாதேவி டெப்போவுக்கு 4 பேருந்துகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.